Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 5 exercise 5.2ல 10th sum பார்க்க போறோம். A car takes 2 hours to reach a destination by travel at the speed 60 km per hour. How long will it take when the car travels at the speed of 80 km per hour ன்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 ஹார்ஸ்க்கு வந்து எவ்வளவு ரீச் டெஸ்டினேஷன் ஆகுதான் டிராவல் ஆகுதான் at a speed வந்து 60 km. பட் 80 கிலோமீட்டருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க, டைம் எவ்வளோ டைம்னு கேட்டிருக்காங்க. லெட் த டைம் டேக்கன் பை த கார் பி எக்ஸ், ஸ்பீடு 80 கிலோமீட்டர். ஸோ 80 கிலோமீட்டருக்கு எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். டைம் டேக்கன் ஸ்பீடு. ஓகேவா? இப்போ எவ்வளோ 2க்கு 16னா 80க்கு நமக்கு தெரியாது எக்ஸு. இன்வர்ஸ் வேரியேஷன் படி பார்த்தீங்கன்னா 2 × 60 is equal to x × 80. எக்ஸ் இங்கே வச்சுட்டு 80 இது பக்கம் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் என்ன ஆகும்? 1 2s are 2, 4 2s are 8, 0 0 கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 3 2s are. ஓகேவா? இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ண முடியாது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 3/2 ஹார்ஸு. அவங்க டைம் கேட்டது என்ன? டைம் டேக்கன் பை த கார் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதலாம்? டைம் டேக்கன் பை த கார் இஸ் ஈக்குவல் டு 3/2ன்னு போட்டுட்டு ஹார்ஸ்ன்னு கம்ப்ளீட் பண்ணிடலாம். Clear? Thank you.